ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊறுகாய் வாங்க செய்யலாம். இந்த ஊறுகாய்க்கு இந்த ஒரு மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். துருவின மாங்காய் எனக்கு 1 கப் அளவு வந்துச்சு. நான் இந்த எல்லா அளவையும் இந்த கப்பால் தான் அளந்து போட்டிருக்கேன். ஒரு வாணலில் ஒரு 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். சேம் இதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவு காரம், பச்சை காரம் போட்டிருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சிம்மில் வச்சுக்கலாம். காரம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பொடி, 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்தய பொடி, கடுகு பொடி நிறைய வேண்டாம், இல்லைன்னா கசப்பு வரும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க பூண்டு, துருவின மாங்காய், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.